வெல்கம் டு மைக்ரோ கிரெயின்ஸ் மாஸ்டர். நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸோ இல்லை புலவு ரொம்ப ஃபேனாக, யூ ஆர் வெரி கிரேசியா, உங்களுக்கு நான் மைக்ரோ கிரெயின்ஸை வச்சு எப்படி புலவு பண்ணுறது இல்லை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரட்டுமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது மில்லட் ரைஸாக இருக்கலாம், ட்ரெடிஷ்னல் ரைஸாக இருக்கலாம், இல்லை பிரியாணி ரைஸாக இருக்கலாம். எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன்னு, கேப்சிகம்மு, கேரட்டு, ஓகேங்களா? வெங்காயமும் குடமிளகாவும் கேரட்டும் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. சால்ட்டு, பெப்பர் எடுத்துக்கோங்க. ரேடிஷோ இல்லை மஸ்டர்ட் மைக்ரோ கிரெயின்ஸோ எடுத்துக்கோங்க. ஏன்னா செம்மையாக ஈஸியாக வளரக்கூடியது, ஈஸியாக கிடைக்கக்கூடியது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்குங்க. அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மட்டும் லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. சாஸை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, ரைஸு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துட்டு கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ கிரெயின்ஸையும் கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை டாஸ் குயிக்லி அண்ட் சர்வ் ஹாட். சூப்பராக இருக்குங்க. மைக்ரோ கிரெயின்ஸோட சுட ரைஸில் இது கூட சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஹைலி நியூட்ரிஷனலாகவும் இருக்குங்க. செம்ம, இது 2 in 1 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?